நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் சொன்னதுதான். ஒரு மனிதனுக்கு இச்சை வந்தா அக்கால் அம்மான்னு கூட பார்க்காம உடலுறவு கொள்ளுன்னு பெரியார் சொல்லியிருக்காரு அப்படின்னு. இது பலருடைய கேள்வினே சொல்லலாம். உண்மையிலே பெரியார் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதே இன்னொரு இடங்கள் இந்த புத்தகத்தில் சொல்றாரு பாருங்க. குடியரசு 1925 இது யார் போட்டதான்? பெரியார் திராவிடர் கழகம் அவங்க வெளியிட்டது. தொகுதி 1 பெரியாரின் எழுத்தும் பேச்சும்னு ஒரு புத்தக தொகுப்பு. அதில் 148வது பக்கத்தில் இதே கருத்தில் அவர் சொல்கிறார். ஆனால் இங்கே எங்கே மாறுது பாருங்கள். இங்கே கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் தான் இந்த சிந்தனை இருக்குதுன்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் சரியாக இருந்தால் இவங்க சித்திரபுத்தன் ஒரு பேரில் எழுதுறாரு இந்த கட்டுரையில். அதே 1925 தான். அப்போ அந்த பெரியார் என்ற இடத்துல பெரியோர்னு வரணும் அப்படின்னு நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த இடத்துல பெரியோர்னு சொல்லுங்கள். மொழி அந்த பொருள் மயக்கம் வருது. படிக்கிற மாணவர்களுக்கு பெரியாரை துணை கொள்ளுன்னா நீங்கள் அடுத்தடுத்து வளர்கிற பொழுது அவன் தந்தை பெரியாரை மட்டும் தான் துணை கொள்ளுன்னு நான் சிறு வயதில் படித்ததுனால தந்தை பெரியார் நூலை மட்டும் தான் படிப்பான். அது ஒரு நபரை குறிக்கிற மாதிரியா இருக்கும். பல பெரியார்களை கொண்ட நாடு, அவர்களால் இழுத்து செல்லப்பட்டு சமூகத்தில் இழுத்து செல்லப்படுறது இந்த உலகம். தமிழ் சமூகமும் அப்படிதான். பல பெரியோர்களை புரிதலையும் விளக்க வேண்டியது ஒரு ஆசிரியர்களுடைய பொறுப்பு தானே. ஆசிரியருடைய பொறுப்பு இருந்தா கூட அவர் பொது உடைமைவாதியா நீங்க சித்தரிக்கிறீங்க, பொது மனிதருக்கான தலைவரா நீங்க சித்தரிக்கிறீங்க. அப்ப பொது உடைமையாக்க அப்ப நீங்க ஏன் தனி உடைமையா இருக்கு? நீங்க ஐயா பெரியாருடைய சீடரா இருந்த அறிஞர் அண்ணாவுடைய புத்தகங்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டது. கடைசியா கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய இதுவும் நாட்டுடைமையாக்கப்பட்டுடுச்சு. அப்ப இடைப்பட்ட இருக்கிற 188 புத்தகங்கள் ஒரு மாமனிதர்கள் தமிழ் பேராசனோட புத்தகங்கள்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்டதா வலைதளங்கள்ல இருக்கு. அப்போ எல்லாத்துக்கும் மூத்தவரான தமிழ் பெரியார் ஐயா பெரியார் ஈவேரா அவர்களுடைய புத்தகங்கள் நாட்டுடைமையாக்கணும்ல. விடுதலை 2/3/72 பக்கம் 3ல் வந்தது. 27/2/1972 அன்று பெங்களூரில் தமிழ் சங்கம் சார்பில் கொடுக்கப்பட்டு வரவேற்பில் ஐயா பேசியதாவது தலைப்பு. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தாய் மொழி கன்னடம், ஆனாலும் எழுதவோ படிக்கவோ தெரியாது. ஏதோ தப்பும் தவறுமாக சிறிது பேசுவேன். எங்கள் முன்னோர்களும் தமிழர்கள் அல்ல. இவர் தமிழர் அல்ல, எவர் தமிழர்லாம் புத்தகம் போட்டாங்க இல்லையா ஐயா பெரியாருடைய தலைப்பை வச்சு. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழர் அறிவர் இயக்கத்தை சார்ந்த வழக்கறிஞர் அறிவர் சீனிவாசன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. பெரியார் குறித்த நிறைய சர்ச்சைகள் தமிழகத்தை சுத்தி வந்துட்டே இருக்கு. இதுல ஒரு தரப்பினர் பெரியாருடைய புத்தகங்கள் நாட்டுடைமை ஆக்கப்படாம இருக்கிறது ஏன் அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகளை முன்வைக்கிறாங்க. எனக்குமே அந்த கேள்வி இருக்கு. ஸோ அதுக்கான பதில் நீங்க சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். பெரியாருடைய புத்தகங்கள் நாட்டுடைமை ஆக்கப்படாததுக்கான காரணங்கள் என்ன சார்? நாட்டுடைமையாக்காததுக்கு காரணம் என்னால் நானும் பெரியாரிஸ்டாக இருந்து இடதுசாரியாக இருந்து தமிழ் தேசியராக மாறின நாடு தான். அப்போ நாம் பெரியாரை நாங்கள் உள்வாங்கிக்கிட்ட விதமும் இன்றைக்கி நடக்கிற டிபேட்டெல்லாம் பார்த்தா விவாதங்களை பார்க்குற பொழுது இன்னொரு கோணத்துலேயும் நாம் ஆழ்ந்து படிக்க வேண்டியது இருக்குதுன்னு ஒரு உணர்வு எங்களுக்கு வந்திருக்கு. இப்போ பெரியார் என்பவர் இந்த திராவிடத்தினுடைய அடிநாதம், திராவிட அரசியல்களுடைய அடிநாதம், திராவிட கட்சிகளுக்கு தாய். அது நீதி கட்சி திராவிடமாக மாறினாலும் இல்லை திராவிடத்துக்கு தாய் நீதி கட்சியாக இருந்தாலும் மொத்தத்துக்கு இவர் அடித்தளமாக இருக்கிறார். எல்லாருக்குமே நீங்கள் திராவிடன் எந்த பேர் சொல்லி ஒரு கட்சியோ அமைப்போ ஆரம்பித்தாலும் அவருக்கு தந்தையாக அடித்தளமாக ஈவேரா ஐயாவை தான் அவங்க வச்சுருக்கிறாங்க. அப்போ அது போன்ற ஒரு ஆளுமையே அந்த புத்தகங்கள் ஏன் தனி உடைமையாக ஒரு தனி இடத்துல ஒரு திடலில் இல்லை ஒரு இடத்துல மட்டும் இருக்குது என்பது என்னுள்ளேயும் வினா எழுந்தது. அப்போ அது பொது மனிதர். நீங்கள் பாடப்புத்தகத்தில் கூட பெரியாரை கைக்குள் என்ற வரிசையில் அவங்க உதாரணப்படுத்தி கதைகள்லாம் சொல்ற மாதிரி தமிழ் புத்தகத்தில் அவங்க பதிவிடுறாங்க. அந்த பெரியாரை அப்படின்றது சான்றோர்கள் இல்ல வயதில் மூத்தவர்கள் அப்படின்றது வராதுங்களா சார்? ஆமா, அப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம். பெரியாரை பேணாதொழிகள்னா வைஸ்மேன், அது மாதிரி பெரிய பெரிய மனிதர்கள் வழிகாட்டிகள் அப்படின்ற பொருளை தான் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஆனால் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம நண்பர் பெரியாரிஸ்ட்டு கூட ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியார்னா பெரியார் மட்டும்தான், ஈவேரா மட்டும்தான், அந்த பேர் யாருக்கும் சொந்தம் கிடையாது, நீங்கள் வேறு யாருக்கும் அது கொடுக்கூடாது. பெரியார்னா நீங்கள் எங்கே இருந்து பெரியார் நினைச்சாலும் ஈவேரா பெரியாரை மட்டும்தான் பெரியார்னு அழைக்க முடியும். அப்போ எனக்கு அவனுக்கு விவாதம் நடக்கும். அப்போ பெரியாரை பேணாதொழிகள்னு இருக்கியா? இது நம்ம ஐயா திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஔவையார் என்ன சொல்கிறாங்க? கொன்றை வேந்தரில் வருது. ஔவையார் சொல்கிற பெரியார்னு ஒரு வார்த்தை இருக்குது, பெரியாரை கைக்குள்னு வருது. பெரியோரை இகழ்தல், கொன்றை வேந்தர்லேயும் பெரியோர் சிறியோர்
அங்கே பெரியார்னு வரல, கொன்றை வேந்தனில் பெரியார் சிறியார்னு வரல, பெரியோர் சிறியோர், வைஸ்மென் அப்படின்ற பொருளில் தான் அது வருது. அப்போ இந்த பெரியார்னு நீங்கள் ஒரு நபருக்கு ஒரு ஆளுமைக்கு மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது ஈவேரா பெரியாரை மட்டும் குறிச்சிரும் இல்லையா? அப்போ நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, பெரியோர்னு சொல்லுங்கள், அப்படிலாம் எங்ககிட்ட விவாதம் வரும். அப்போ அது சமீபமாக வந்து நான் தமிழ் தேசியர் ஆனால் கூட அவர் இன்னும் அந்த பெரியாரிஸ்டாக இருக்கார். அவர் புத்தகத்தை காமிச்சார் பாருங்கள், புத்தகத்தோட தமிழ் புத்தகத்தோட ஆத்திச்சூடி கதைகளில் போட்டு அதுக்கு கீழே பெரியாரை துணைக்குள்ளுன்னு ஒரு வசனம் வருது. அப்போ பெரியார்னா எங்கள் ஐயா பெரியாரை தான் அப்படின்றாரு. அப்படி இருந்தால் அது தப்புங்க. ஏன்னா வந்து புத்தகத்தில் வந்து பெரியோரை துணைக்குள் என்பது தான் அந்த கதையோட ஒரு மீன். ஒரு பெரிய தாய் மீன் வந்து குட்டி மீனுக்கு வந்து நீங்கள் வந்து முன்னாடிக்கிட்ட போயிடக்கூடாது, வேறு யாராவது ஒன்று பிடிச்சி தின்னுடுவாங்க, அம்மா பேச்சை கேட்கணுன்ற கதை முடிகிறப்போ பெரியாரை துணைக்குள்னு முடிக்கிறாங்க. அந்த ஒரு தலைப்பு மாதிரி கீழே கொடுக்குறாங்க. அப்போ வந்து அந்த கருத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியார் யார் வேணாலும், எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட பெரியார் இருக்கலாம், எங்கள் ஏற்ற வீட்டில் இருக்கலாம், எனக்கு பிடிக்காதவங்க வீட்லேயும் பெரியார். வைஸ்மேன் தானே, வைஸ்மேன் எல்லா இடங்களையும் இருக்கான், எல்லா சாதியிலையும் இருக்கலாம், எல்லா மதத்துலையும் இருக்கான், எல்லா நாட்டிலையும் இருக்கும். அதை ஒட்டுமொத்த பேராக தான் நம்ம ஐயா திருவள்ளுவர் தமிழ் ஆசான் சொல்கிறாரு ஒழிய ஒரு தனிநபரை சொல்லலை. அப்போ அந்த பெரியார்ன்ற இடத்துல பெரியோர்னு வரணும் அப்படின்னு நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த இடத்துல வந்து பெரியோர்னு சொல்லுங்கள், மொழி அந்த பொருள் மயக்கம் வருது. படிக்கிற மாணவர்களுக்கு பெரியாரை துணை கொள்ளுன்னா நீங்கள் அடுத்தடுத்து வளர்கிற பொழுது அவன் தந்தை பெரியாரை மட்டும் தான் துணை கொள்ளுன்னு நான் சிறு வயதில் படித்ததுனால தந்தை பெரியார் நூலை மட்டும் தான் படிப்பான். அது வந்து ஒரு நபரை குறிக்கிற மாதிரியா இருக்கும். பல பெரியார்களை கொண்ட நாடு, அவர்களால் இழுத்து செல்லப்பட்டு சமூகத்தில் இழுத்து செல்லப்படுறதான் இந்த உலகம். தமிழ் சமூகமும் அப்படிதான், பல பெரியோர்களை புரிதலையும் விளக்க வேண்டியது ஒரு ஆசிரியர்களுடைய பொறுப்பு தானே. ஆசிரியருடைய பொறுப்பு இருந்தா கூட நீங்க சொல்லாடல் சரியா வரணும். நீங்கள் சொல்லாடல் நீங்கள் வந்து அதை வச்சு தான் அவங்க பாட்டுவாங்க. பாருங்கள், நீங்கள் கொன்றை வேந்தனில் சொல்கிறாங்க, என்ன கொன்றை வேந்தனில் பெரியோர் எல்லாம் பெரியரும் அல்ல, பெரியோர் அங்கே பாருங்க, பெரியார் இல்லை, வைஸ்மென்னு நீங்கள் வயதில் பெரியவங்கன்னு நினைக்கிற பெரியோர் இருக்காங்கல்ல, அவங்க பெரியர் அல்ல. வயதில் நீங்கள் அதிகமாக இருந்தாவே அவங்க வைஸ்மென் இல்லைன்ற அந்த மீனிங். அது பெரியோர் எல்லாம் பெரியரும் அல்ல. வயசில் மூத்தவர்கள்லாம் வைஸ்மன். நம்ம என்ன நினைப்போம், வயசில் மூத்தவர் இருந்தால் அறிவிலையும் மூத்தவர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறோம்ல. அப்படி கிடையாது. தோற்றத்தில் வந்து நீங்கள் பெரியோர் மாதிரி இருந்தாலும் அவங்க பெரியார் இல்லை. அப்போ பெரியோர் வேற பெரியார் வேற இல்லையா? அப்போ பெரியோர் எல்லாம் பெரியரும் அல்ல. நீங்கள் பெரியார்னு கூட சொல்ல, பெரியர் உங்களுக்கு நெடியில் வரல, குறில் தான் வந்திருக்கு. அப்போ பெரியாரை துணைக்குள் கூட நீங்கள் அங்கே சொல்லிக்கலாம். பெரியாரை துணைக்குள்னு சொல்கிற பொழுது அப்போ தீவிர பெரியார் மாரி வருதுங்க. இவரே பெரியாரும் ஒரு பெரியார் தான், ஆனால் பல பெரியார்கள் இருந்திருக்காங்கன்னா நாங்கள் சொல்லுவோம். அதேமாரி சிறியோர் எல்லாம் சிறியரும் அல்லனே கொன்றை வந்து சொல்லுது. அப்போ பெரியார் சிறியார் பெரியோர் சிறியோர்லாம் வெவ்வேறு மீனிங் நம்ம கொடுக்குறது. அப்போ அதுக்கு நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். நீங்கள் இதை குழப்பம் பண்ணுறாமல் இல்லை பெரியார்னு போட்டாலும் ப்ராக்கெட்டில் இங்கிலீஷில் வைஸ்மேன் போடுங்க அப்படின்னு கொடுத்துருக்கோம். அது நம்ம வர்றப்ப பேசுகிறோம். அப்போ நம்ம பெரியாருடைய நூல்களை நாட்டுடைமை ஆக்கணும். ஏன்னா இங்கே 2 பேர் டிபேட் நடக்குது. பெரியார் சொன்ன நல்ல கருத்துக்களையே திராவிட சிந்தனையாளர்கள் சிறு புத்தகங்களாக போட்டு வெளியிடுறாங்கன்ற ஒரு கருத்தும் இல்லை, அவங்க சொன்னதெல்லாம் மறைச்சிட்டு அவங்க அரசியலுக்கு தகுந்தார் போல் அவர் சொன்ன வார்த்தைகளை வெளியிடுறாங்கன்னு இன்னொரு கருத்தும் வருது. இப்போ இந்த 2 குழப்பம் வர்ற பொழுது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, 2 கருத்து நம்ம சொல்லுவதை உள்வாங்குவதை விட மூல புத்தகத்தை படித்தா நீங்கள் யார் சொல்கிறது உண்மைன்னு தெரிஞ்சிடும் இல்லையா? உங்களுடைய கருத்து வந்து நீங்கள் பெரியார் புத்தகங்களை நிச்சயம் நாட்டுடைமை ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து நம்மளோட தமிழகத்தை ஆண்ட கட்சிகளாக ஒரு அரை நூற்றாண்டு காலமாக தமிழகத்தை ஆண்ட திராவிட கட்சிகளுக்கு யாருக்குமே வந்து அந்த ஒரு சிந்தனையே வரல. பெரியார் புத்தகங்களை நாட்டுடைமை ஆக்கணும் அப்படின்ற பேச்சை இப்போதான் நம்ம சமீபத்தில் பார்க்குறோம். அதுவும் முன்னெடுத்து வைக்கிறது யாருன்னா தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சியை சார்ந்தவங்க தான் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ திராவிட கட்சிகளுக்கு ஆசை இல்லைங்களா சார் பெரியார் புத்தகங்களை நாட்டுடைமை ஆக்கணும் அப்படின்னு? இல்லை, அப்படிதான். இப்போ நம்மளுக்கு அந்த இந்த டிபேட் நடக்கிறதுக்கு முன்னாடி வரை இது ஒரு டீப்பாக நம்ம போகல. இப்போ தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் வைக்கிற அந்த கருத்து வந்து இது ஒரு ஆக்கப்பூர்வமாக கருத்தாக மாறி நிற்கிதான்னு நான் நினைக்கிறேன். அதில் சில கருத்துக்கள் முன்ன பின்ன அப்படிலாம் இருக்கலாம். ஆனால் அவங்க செய்கிற மையப்பொருள் இருக்குல்ல, பெரியார் அவர் வந்து பொது உடைமைவாதியா நீங்க சித்தரிக்கிறீங்க, பொது மனிதருக்கான தலைவரா நீங்க சித்தரிக்கிறீங்க. அப்ப பொது உடைமையாக்க அப்ப நீங்க ஏன் தனி உடைமையா இருக்கு? நீங்க ஐயா பெரியாருடைய சீடரா இருந்த அறிஞர் அண்ணாவுடைய புத்தகங்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டது. கடைசியா கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய இதுவும் நாட்டுடைமையாக்கப்பட்டுடுச்சு. அப்ப இடைப்பட்ட இருக்கிற 188 புத்தகங்கள் ஒரு மாமனிதர்கள் தமிழ் பேராசனோட புத்தகங்கள்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்டதா வலைதளங்கள்ல இருக்கு. அப்போ எல்லாத்துக்கும் மூத்தவரான தமிழ் பெரியார் ஈவேரா அவர்களுடைய புத்தகங்கள் நாட்டுடைமை ஆக்கணும்ல. ஏன்னா நீங்க நாட்டுடைமை ஆக்குற பொழுதுதான் அவருடைய ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் நம்ம ஆய்வு பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா வந்து நம்ம வந்து இதுக்கு மேற்கோள் காட்டி திராவிட மாடல் இதன் அடிப்படையில் இன்னைக்கும் நாங்கள் வந்து ஐயா பெரியார் அடியில் தொட்டி தான் நாங்கள் ஆட்சியை கொண்டு போறோன்னு வந்து இவங்க சொல்லிட்டு தான் அந்த ஆட்சிக்கு வராங்க.
அவர் பெரியார் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் இன்றைக்கும் செயல்படுத்துகிறோம்னு சொல்லி தான் திராவிட சிந்தனையாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ பெரியார் என்ன சொன்னார் அதன்படி இவங்க ஆட்சி அமைக்கிறாங்களான்றது நம்மளுக்கு வந்து உள்ளுணர்வு வருது இல்லையா? ஏன் வருதுன்னா இந்த 10 நாளில் இந்த டிபேட்டில் நாங்கள் இந்த புத்தகங்களில் நம்ம பார்க்குற பொழுது ஒன்று வருது. ஐயா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இடத்துல உயிரோடு இருக்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு மனிதனுடைய தாய்மொழி என்னன்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. ஒரு மனிதனுடைய தாய்மொழியை நீங்கள் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்குற பொழுது, ஒரு பெற்றோர் இருக்காங்கல்ல, ஒரு பேரண்ட் என்ன மொழியை பேசுகிறாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த பேரண்ட்டோடைய மொழி தான். உதாரணத்துக்கு தமிழ் தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு ஏன்னா வயிற்றில் இருக்கிறப்போ அது எந்த மொழியும் பேசாது, அசைவுகள் தான். அப்போ பூமியில் பிறந்த உடனே இந்த குழந்தைக்கு வந்து என்ன தாய்மொழினா பேரண்ட் பேசுகிற தாய்மொழி தான். தமிழ் பெற்றோர்களுக்கு பிறந்தால் தமிழ் தாய்மொழி, தெலுங்கு பெற்றோருக்கு குழந்தை பிறந்தால் தெலுங்கு, கன்னட பெற்றோர்களுக்கு குழந்தை பிறந்தால் கன்னடம், இப்படின்னு வந்துடுது. அப்போனா நீங்கள் வந்து ஒரு குழந்தைய நாங்கள் தத்து எடுத்து திடீர்னு வரும், வேற ஒரு மொழி கூட இந்திக்கார குழந்தைய தமிழர்களோ தெலுங்கரோ தத்து எடுத்துக்கிறாங்க. அப்போ அதுக்கு எப்படிங்க தாய்மொழின்னு வர்ற பொழுது எந்த பேரண்ட் வந்து தத்து எடுக்கிறாங்களோ அந்த பேரண்ட் தத்து பேரண்ட் இருக்காங்கல்ல, குழந்தையோட முழு உரிமை வந்து பேரண்ட்டுக்கு வந்தது இல்லை, அந்த தத்து பெற்றோர்களுடைய தாய்மொழி தான் அந்த தத்து குழந்தைக்கும் தாய்மொழின்றார். ஒரு இடத்துல அப்படி சொல்றாரு இல்லையா? அதே இடத்துல அதே ஐயா பெரியார் என்ன 2வது இடத்துல சொல்றாருன்னா, இந்த இடத்துல சரியா சொல்றாரு, இயங்கியவளுக்கு உட்பட்டு கரெக்டா சொல்றாரு. அடுத்ததுல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நாட்டில் பிறக்கிற எவரும் தமிழர், வேற நாட்டில் பிறந்த அந்த நாட்டுக்காரன், இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் பிறந்த எவரும் தமிழ்நாட்டுக்காரன், அதேபோல் அயல்நாட்டில் பிறந்த எவனும் அயல்நாட்டுக்காரன் சொன்னால் பிரச்சனை இல்லை. நான் அதுக்கு சொல்கிறார், நான் இங்கு பிறப்பதினால் நான் தமிழர். அதான் பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, நான் பிறப்பால் கன்னடர், என்னுடைய தாய்மொழி வந்து கன்னடம், தமிழில் வல்லினமும் மெல்லினமெல்லாம் எனக்கு தெரியாது, ஏதோ கொஞ்சம் பேசுவேன், எங்கள் பேரண்ட் அதை தான் சொல்லியிருக்கிறாங்கன்னு அவரே வந்து தன்னுடைய நூலில் சொல்கிறாரு. அப்போ தன்னுடைய தாய்மொழி தெலுங்கு கன்னடம் அப்படின்னு அவர் சொல்கிறார். தாய்மொழி கன்னடம் அந்த பாருங்க எதில் சொல்கிறாருன்னா 218 பக்கம். இவர் தான் பெரியார். 4 ஹிந்தி. புலவர் நன்னன் அவருடைய சீடர் ஒருத்தர் தான் புலவர் நன்னன். இவருடைய இந்த புத்தகத்தினுடைய 218வது பக்கத்தில் என்ன சொல்கிறாருன்னா, விடுதலை வந்ததா செய்தி சொல்கிறார். விடுதலை 2/3/72 பக்கம் 3ல் வந்தது. 27/2/1972 அன்று பெங்களூரில் தமிழ் சங்கம் சார்பில் கொடுக்கப்பட்டு வரவேற்பில் ஐயா பேசியதாவது தலைப்பு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தாய்மொழி கன்னடம், ஆனாலும் எழுதவோ படிக்கவோ தெரியாது, ஏதோ தப்பும் தவறுமாக சிறிது பேசுவேன், எங்கள் முன்னோர்களும் தமிழர்கள் அல்ல, இவர் தமிழர் அல்ல எவர் தமிழர்லாம் புத்தகம் போட்டாங்க இல்லையா ஐயா பெரியாருடைய தலைப்பை வச்சு. தமிழ் தேசியர்கள் நீங்கள் வைக்கிற பொழுது ஏன் தெலுங்கு கன்னடர், சில பேர் தெலுங்குன்னு சொல்கிறாங்க, ஏன்னா அவருடைய குடி வந்து தெலுங்கு குடியாக இருக்குது நாயுடு என்பது. ஆனால் அவர் வந்து கர்நாடகத்தில் இருந்ததுனால கன்னடம் பேசுகிறார். அப்போ அவர் ரெண்டுமே பேசுவார், கன்னடமும் பேசுவார், அவர் தாய்மொழியும் பேசுவார். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பிறமொழியால் தமிழும் பேசுகிறாங்க, அவங்க தாய்மொழியும் பேசுகிற மாதிரி தெலுங்குரான ஈவேரா கர்நாடகத்தில் இருந்ததுனால கன்னடமும் வீட்டில் பேசுவார், தெலுங்கும் பேசுவார்னு கருத்து வருது. அந்த கருத்து கூட நம்ம வந்து ஆத்தன்டிகேட்டடாக எடுத்துக்குவோம்னா ஐயா சொன்னதே நம்ம எடுக்கிறோம். இப்போ இவருடைய கருத்துப்படி எனக்கு தாய்மொழி கன்னடம், ஆனாலும் எழுதவோ படிக்கவோ தெரியாது, ஏதோ தப்பும் தவறுமாக சிறிது பேசுவேன், எங்களுடைய முன்னோர்களும் தமிழர்கள், அவரும் தமிழர் அல்ல, அவருடைய முன்னோர்களும் தமிழர் அல்ல. அதனால தமிழ் தேசியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் தமிழர் தலைவர் அல்ல, திராவிட தலைவர். திராவிட தலைவர் என்று நாங்கள் ஒத்துக்கிறோமே ஒழிய அவர் தமிழர் தலைவர் அல்ல, அவரே தான் தமிழர் இல்லை அப்படின்னு சொல்றாருன்னு சொல்றப்போ அவர் தமிழர் இல்லைன்னா வேற யாரு தமிழர் அப்படின்னு திராவிட சிந்தனையாளர்கள் வந்து வலுக்கட்டாயமாக சொல்ற போது இருக்கிற டிபேட் தான் இன்னைக்கு வரையும் வந்து நிற்குது. அவர் வந்து இதையும் சொல்லியிருக்கிறாருன்னு தமிழ் தேசியர்கள் வைக்கிற பொழுது சொத்துக்களை பொது உடைமையாக்குங்க, நாங்க உண்மை எது பொய் எதுன்னு நாங்க எடுத்துப்போம். திராவிடர்களுக்கே அந்த அக்கறை இல்லாத பொழுது, ஒரு பெரியாரை வந்து கொள்கை தலைவராக கொண்ட திராவிடர்களுக்கே அந்த அக்கறை இல்லாத பொழுது, தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சியா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், இல்ல அதன் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்களா இருக்கட்டும், அவங்க வந்து நிச்சயமா வந்து பெரியாருடைய புத்தகங்களை நாட்டுடைமை ஆக்கணும் அப்படின்னு வலுக்கட்டாயமா பிடிவாதமா இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காரணம் என்னன்னா, இந்த தமிழரை தமிழர்னு சொல்லுங்க, தெலுங்கரை தெலுங்கர்னு சொல்லுங்க, கன்னடரை கன்னடர்னு சொல்லுங்க, மலையாளியை மலையாளின்னு சொல்லுங்க, துளுவரை துளுவன்னு சொல்லுங்க, இந்திக்காரரை இந்திக்காரர்னு சொல்றாங்க, அது அந்தந்த மொழிக்காரர் அவங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க தமிழ் தேசியர்கள். இது பெரும் தவறா இருக்கிறதா நான் நினைக்கல. ஏன்னா அந்தந்த தாய்மொழியை ஒருவருடைய தாய்மொழி இல்லை அந்த தாய்மொழியுடைய எண்ணிக்கை கம்மியா இருந்தாலும் சமஸ்கிருதத்தை நம்ம மதிக்கிறோம். ஏன்னா சமஸ்கிருதமும் ஒருவருக்கு தாய்மொழியோ இல்லை ஒரு சின்ன ஒரு 20,000 10,000 பேர் கொண்ட மனிதர்களுக்கு தாய்மொழியாக இருந்தாலும் அதுவும் ஒரு தாய் தானே. நீங்கள் தாய்மொழியோ தாயா நீங்கள் பார்க்கணும்.
ஒரு ஏழை தாயினாலும் தாய் தான், ஒரு பணக்கார தாயினாலும் தாய் தான், நடுக்குடும்பத்தில் பிறந்தாலும் தாய் தான்ற மதர்ஹுட். தாய்மை என்பது என்னது? ஏழை தாயும் அங்கே பாசம் செலுத்துவாங்க, தன்னை குழந்தைய வந்து தன்னை வருத்திக்கிட்டு குழந்தைய வளர்ப்பாங்க. இந்த தாய்மை தான் தாய். அந்த தாய்மை, அந்த தாய் பேசுகிற மொழி எல்லாமே ஈக்குவல் தான். நீங்கள் ஒரு கோடீஸ்வரன் வீட்டு தாயும் நீங்கள் ரோட்டில் இருக்கிற தாய்க்கும் அந்த தாய்மை வந்து ஒரே மாதிரி தானே இருக்குது. இன்றைக்கி கூட நாயை ஒன்று பார்த்தேன், 2 துண்டு கறி இருக்குது, 2 குழந்தைக்கு போட்டுட்டு இது சாப்பிடாம வயிறு ஒட்டி போயிருக்குது. ஆனால் இது ஒரு கடி கடிக்காமல் கம்முன்னு பார்க்குது, 2 குழந்தைங்க 2 குட்டியை எடுத்து சாப்பிடுது. அப்போ நான் அந்த நாயை பார்க்குறேன், நாய்க்கு எவ்வளோ தாய்மை உணர்வு இருந்தால் தனக்கு பசி இருந்தால் கூட அந்த குட்டிகள் எடுத்து அலோவ் பண்ணுது. 2 வாட்டி நான் பார்த்து தான் வர்றப்போ. அப்போ தாய்மை என்பது எல்லா உயிர்களுக்கும் உண்டு. அப்போ எல்லா தாய்மொழியும் தாய் தான். அதனால வந்து தமிழ் தேசியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உன் தாய்மொழியை நான் விட்டு கொடுக்குறேன். எதுக்காக விட்டு கொடுக்குறேன்? உன் தாய்மொழி தெலுங்குனே சொல்ல, உன் தாய்மொழி கன்னடனே சொல்ல, மலையாளம்னு சொல்ல, துளுன்னு சொல்லுவேன். இதில் உனக்கு ஏன் இங்கே வைக்கப்படுற? இங்கே வந்து திராவிடன் ஏன் சொல்லிக்கிறேன்? திராவிடன்ற ஒரு மொழி கிடையாது. அப்போ திராவிடன் நம்ம இதில் பார்க்க போனோம்னா சார், இப்போ பெரியார் அவர்கள் வந்து தமிழர்கள் குறித்து பேசும்பொழுது தமிழர்களில் சில தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து சூத்திரன் அப்படின்னு சொன்னதாகவும் சில தகவல் வருது. மற்ற மொழியாளர்களை வந்து மற்ற மொழி பேசுறவங்கள அப்படி சொல்லாம தமிழர்களை மட்டும் சூத்திரன் சொல்லிட்டு ஒரு சமூகத்தை வகைப்படுத்தி அவர் சொன்னதுக்கான காரணம் என்னவா பாக்குறீங்க சார்? ஆமா, இப்போ இவங்களுடைய தத்துவம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஆரியர்கள் வர்ணாசிரமத்தில் பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்தியர்னு 4 பிரிவு வந்து தோன்றதா பிராமணர்கள் சொல்றாங்க. இந்த 4வது பிரிவான சூத்திரர்கள் தான் இந்தியர்களான தமிழர்களாக நம்மளுக்கு திராவிடர்களும் இன்னொரு பேர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்மளை தான் அவன் சூத்திரர்னு சொல்கிறான். சூத்திரர் என்று அவன் சொல்கிறதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா வைப்பாட்டி மகன். அப்படின்னா இங்கே எல்லாமே நம்ம வைப்பாட்டி மகனாக தான் அந்த ஆரியம் பார்க்குது. அதனால நம்மளுக்கு அதிகாரமே இல்லாமல் அவன் அதிகாரத்தில் இருந்துன்னு இருக்கான். அந்த அதிகாரத்தை வீழ்த்துறதுக்கு தான் நம்ம திராவிடம் வருது. திராவிடன்ற ஒரு பேர்ல நம்ம ஒன்னா இணைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா செய்யறோம். அவங்க குறிப்பிட்டு அந்த சாதியோ சமூகத்தையோ குறிப்பிட்டு சொல்லல. இந்த மாதிரி பிராமணர் அல்லாதவங்களை இப்படி சொல்றாங்க, மனு தர்மம் இந்த மாதிரி சொல்லுது அப்படின்றத மேற்கோள் காட்டுறதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆமா, இப்போ தமிழ் தேசியர்களும் திராவிட தேசியர்களும் வைக்கிற குறிப்பா ஐயா பெரியார் என்ன சொல்றாருன்னா, தமிழர்களை நாங்கள் வந்து இந்த சூத்திரனாக விட்டு செல்லுகிறேன். சூத்திரனுக்கு இன்னும் பொருள் என்ன சொல்றாருன்னா, வைப்பாட்டி மகனை தான் சூத்திரன்னு மருது தர்ம சாத்திரம் சொல்லுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து இவங்களை வந்து இதை மாதிரியே இந்த அவல நிலத்திலேயே விட்டுட்டு போகிறனே அப்படின்னு அவர் வருந்தினதாக நம்ம வந்து அவங்க சிந்தனையாளர்கள் பேசுறாங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து தமிழர்கள் அப்படி சொல்லலை, தமிழர்கள் அப்படி சொல்லதாக வர்ணாசிரமத்தில் இருக்குது அதை எடுத்துக்காட்டி பேசுறாரு, மேற்கோள் காட்டி பேசுறாருன்னு சொல்றாங்க. பெரியார் வந்து தமிழர்களை இழிவுபடுத்தின ஆரியர்கள் சொன்ன வார்த்தைகளை சுட்டி காட்டி இப்படி அவன் சொல்லறான், அதுல இருந்து நீ உன்னை விடுதலையாக்குறதா நம்ம ஒன்று சேரணும்னு சொல்றாரு, உயர்ந்த நோக்கத்துல சொல்றாருன்னு சொல்றாங்க. ஆனா தமிழ் தேசியர்கள் என்ன முன்வைக்கிறாங்கன்னா, அது சரியாக இருந்தா தமிழர்களை ஆரியம் வந்து வைப்பாட்டியின் மகன் சூத்திரன் என்ற பேருக்கு வந்து வைப்பாட்டியின் மகன் இன்னொரு பொருள்ல சொல்லி அடைச்சாங்க, அதை மேற்கோள் காட்டி தான் இவங்க வந்து அவங்களை கிளர்ந்தெழுவதற்கான ஒரு புரட்சி பேரா வைக்கிறாருன்னு சொல்றாங்கன்றது உண்மையாக இருந்தா மனு தர்மத்தில் அப்படி சொல்லவே இல்லையே. ஏன்னா வந்து மனு தர்ம சாஸ்திரம்ன்ற ஒரு புஸ்தகம் வந்து ஐயா கி வீரமணி தொகுப்பாசிரியராக இருந்து அவங்க கழகத்திலேயே போடுறாங்க. திராவிட கழக இயக்க வெளியீடு வீரமணி அவர்களின் ஆய்வுடன் அசல் மனு தர்ம சாத்திரம் 1919 பதிப்பில் உள்ளபடின்னு ஒரு புத்தகம் போடுறாங்க. இப்போ அதில் அவங்க என்ன மேற்கோள் காமிக்கிறாங்க, பல தமிழ் தேசியர்கள்லாம் இதை தான் சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்லுதுன்னா, பிராமணுக்கு இந்த மனித குலம் மனுகுலம் எப்படி பிறக்குது, மனிதர்கள் எப்படி பரிணமிக்கிறாங்க அப்படின்றது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த புத்தகம் தான் அது. அதில் வந்து எத்தனாவது பக்கத்தில் இது சொல்கிறாங்கன்னா, இந்த புத்தகத்தில் 12வது புத்தகத்தில் பக்கத்தில் இது வருது. என்ன வருதுன்னா, இதை நம்ம கூர்ந்து கவனிச்சா தமிழ் தேசியர்கள் சொல்கிறது சரியா, இந்த வியாக்கியானி திராவிட தேசியர்கள் சொல்கிறது இதான் ஏன் வந்து இந்த விவாதம் வருதுன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த விவாதத்தின் அடிப்படையில் தான் இந்த 10 நாள் நம்ம இதை ஆய்வு பண்ணி நம்ம எடுக்கிறோம். இதுக்கு முன்னாடி நாமளுக்கும் இது ஒரு மயக்கம் தான் இருந்தது. அதாவது அந்த பிரம்மனான படைக்கும் தொழிலை செய்கிற ஒரு கடவுள், அந்த பிரம்மனானவர் இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக தன் முகம், தன் தோல், துடை, பாதம் இவைகளினின்று உண்டான பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திர வர்ணாசிரத்திற்கு இம்மைக்கு மறுமைக்கு உபயோகமான கருமங்களை தனித்தனியாக பகுத்தார். பிராமணருடைய முகம், தோல், துடை, பாதத்திலிருந்து பிராமணர் முகத்திலிருந்தும், சத்திரியர் தோல்ல இருந்தும், வைசியர் தொடையிலிருந்தும், சூத்திரன் பாதத்திலிருந்தும் உருவாக்கி இந்த உலகத்துக்கும் இறந்து போனால் இன்னொரு உலகத்துக்கும் மறுமைக்கும் என்னென்ன காரியங்கள் செஞ்சால் நீங்கள் போகலான்றதை வரையுறைய படைக்கிறாருன்னு இந்த சூத்திரம் சொல்லுது. அப்போ தமிழ் தேசியர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா என்ன மேற்கோள் காட்டினாரு, திராவிட சிந்தனையாளர்கள் என்ன சொன்னாங்க,
நீங்கள் மனு தர்மத்தில் தமிழர் அப்படி சொன்னாட்டாங்க, ஆரியம் பிராமணர்கள் சொல்லியிருக்கோம், அதை தான் மேற்கோள் காமிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் மனு தர்ம சாஸ்திரத்தில் பிராமணர்கள் சூத்திரர்கள் என்ற தமிழர்கள் சொல்லலையே. 4 வர்ணத்தில் ஒரு வர்ணம் சூத்திரரு. இந்த சூத்திர வர்ணம் யாருன்னா இந்த 3 வர்ணம் இருக்கு இல்லையா, பிராமண வைசிய சத்திரியர் மூவரும் வந்து ஆரியத்திலேயே வர்றவங்க. அந்த வர்ணாச பிராமணர்கள்லேயே உள்ள 3 பிரிவு அவங்களுக்குள்ளேயே பிரிச்சுக்கிறாங்க. இந்த வர்ணன்ற 4வது வர்ணம் வந்து இந்தியாவுக்குள்ள அவங்க வர்ற பொழுது இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த இந்தியர்கள் இருக்காங்கல்ல, அந்த இந்தியருக்கான பொது பெயர் சூத்திரன்னு வச்சுட்டாங்க. அடிமைகள், நமக்காக வேலை செய்கிற அடிமைகள். யாருக்கு? இந்த 3 மேல்ன்ற நபர். அதே பக்கத்தில் அதே புத்தகத்தில் அடுத்த பக்கத்தில் இது உங்களுடைய வேலை என்னன்னு சொல்கிறாங்க பாருங்க. இது 13வது பக்கத்தில் சூத்திரனுக்கு என்ன வேலைனா, இந்த 3 வருணத்தாருக்கும் பொறாமையின்றி பணி செய்வதை முக்கியமாக தர்மமாக ஏற்படுத்தினார். இந்த சூத்திரன் என்ற 4வது காலில் பிறந்த சூத்திரன் என்று சொல்லப்படுகிற இந்த மனு தர்மத்தில் சொல்றாங்கல்ல, அந்த மக்கள் கூட்டம் வந்து யாருக்கெல்லாம் வேலை செய்யணும்னா இந்த 3 வருணத்தார் இருக்காங்கல்ல, பிராமணர் சத்திரியர் வைசியர்களுக்கு வந்து முறுமுறுக்காம எந்த குற்றம் குறையும் சொல்லாம அவங்களுக்கு எல்லா வேலைகளையும் செய்வது தான் இவங்களுக்கு இந்த உலகத்துல கடமை. இது செஞ்சா இந்த பூலோக வாழ்க்கைக்கும் மரணத்துக்கு பிறகும் அவங்க நன்மை பயக்கும் அப்படின்னு வேலை பிரிவினை ஏற்படுத்துறதா இந்த புத்தகம் சொல்லுது. தமிழ் தேசியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதில் சொல்றது வந்து சூத்திரன் வந்து காமனா இந்தியாவில் உள்ள எல்லா மக்களுக்கு தானே சொல்றாங்க, தமிழர்கள் இல்லையே. அந்த சூத்திரப்பட்டம் தமிழர்களுக்கு மட்டும் ஏன் சொல்ற? தெலுங்கருக்கும் தான் சூத்திரன் பொருளும், மலையாள கேரளுக்கு தான் சூத்திரன் என்று பொருள் உண்டு, கன்னடர்கள் தான் சூத்திரன் என்ற பொருள் உண்டு, துளுவர்களுக்கும் சூத்திரன் என்ற பொருள் உண்டு, குஜராத்திகள் உங்களுக்கு வந்து மற்ற மொழி பேசுகிறவர்கள், பீகாரிகள், உரியக்கள் எல்லாருக்கும் உண்டுல்ல. அப்ப எல்லாருக்கும் சூத்திரன் என்ற பொது பெயர் இருக்கிற பொழுது ஏன் வந்து ஈவேரா பெரியார் வந்து தமிழனுக்கு மட்டும் சூத்திரன் அவன் சொல்லிட்டான் பிராமணரு? அப்ப சூத்திரன்னா வைப்பாட்டி மகன் சொல்லிட்டான். வைப்பாட்டி மகன் இந்த மனு தர்மத்தில் இருக்கிறதா எனக்கு தெரியல, வேற ஏதாவது பக்கத்துல இருந்தா பார்வையாளர்கள் சொன்னா நம்ம அதை ரெஃபர் பண்ண போறோம். இங்க வந்து சூத்திரன் என்பவன் வைப்பாட்டியின் மகன் சொல்லல. சூத்திரன் வந்து காலில் பிறந்திருக்கிறான். அவனுக்கு வேலை என்னன்னா மற்ற வர்ணத்தினருக்கு காலம் முழுக்க வேலை செய்து கிடப்பது, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அவனுக்காக என்ன எந்த வேலை சாவனா கூட போய் சாகணும், அதான் அவனுடைய வேலை. இந்த வேலை முரண்கள் வந்து பெரியார் சொன்ன இந்த விஷயத்துல இருக்கும்பொழுது இன்னொரு விஷயம் வந்து பெருசா இப்போ தமிழகத்துல பேசப்பட்டது என்னன்னா, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் சொன்னதுதான், ஒரு மனிதனுக்கு இச்சை வந்தா அக்கால் அம்மான்னு கூட பார்க்காம உடலுறவு கொள்ளுன்னு பெரியார் சொல்லியிருக்காரு அப்படின்னு. இது வந்து பலருடைய கேள்வினே சொல்லலாம். உண்மையிலே பெரியார் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்களா? இப்போ இந்த இருதரப்பாளருக்குள்ள நடக்கிற விவாதம் இருக்குல்ல, இதன் மூலம் நம்ம பல புத்தகங்களை திரும்ப மீளாய்வு பண்ண வேண்டியதா இருக்குது. மீளாய்வு பண்ணி நம்ம இது சரியா உண்மையான்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த தமிழ் தேசியர்கள் சொல்லப்பட்டதான வார்த்தை இருக்குல்ல, அது இன்னைக்கு வரையும் எனக்கு கண்ணில் மாட்டல புத்தகத்தில். ஒருவேளை இந்த இப்போ இருக்கிற புத்தகத்தை வச்சு நம்ம பேசுகிறோம், அந்த வார்த்தை அந்த மீனிங்கில் வந்து கிடைக்கல. அப்போ இந்த புத்தகத்தை நாம இந்த மீனிங்கை வேற ஏதாவது நம்ம இன்டைரக்டா சொல்றாங்களா அப்படின்னு பார்க்குறப்போ, இந்த பெரியார் களஞ்சியம் ஜாதி தீண்டாமை பாகம் 2 தொகுதி 8 யார் போட்ட புத்தகம்னா, பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவன வெளியீடு, தொகுப்பாசிரியர் கி வீரமணி டீலிட்டு, தந்தை பெரியார் ஈவேரா சாமி அவர்களின் கட்டுரைகளின் பேச்சும் தொகுப்பா வெளியிடுறாங்க. அதுல வந்து ஒரு சொல்லாடல் என்ன வருதுன்னா, இப்போ நம்ம வந்து இவங்க தமிழ் தேசிய சொன்ன வார்த்தைகளை தேடுறோம், அது கிடைச்சாலோ கிடைக்கலனாலும் நம்ம பிறகு பார்க்க போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் இருந்தது, அவங்க எடிட் பண்ணது தான் வந்து பொதுவெளியில் அவங்க பதிப்பிடுறாங்களே ஒழிய இதை மூலப்பத்திரமாகவே உள்ளே வச்சிருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் பொதுவில் வைங்க, பொது சொத்தா மாற்றுங்க, உங்களை அரசு வந்து அதை வந்து ஆவணப்படுத்திட்டோம். நீங்கள் ஒரு பெரியார் திடல்லையோ இல்லை வேற ஒரு இடத்துலையோ போய் நாங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தானே. போகிற பொழுது அங்கே உள்ள லைப்ரரியன் தான் எடுத்து கொடுக்கணும். ஐயா நீங்கள் 1938 இல்லை 58 72 இவர் வாழ்ந்த காலத்தில் ஏதோ ஒரு ஏடுகளை கேட்கிட்டீங்கன்னா, இல்லைங்கய்யா அது நஞ்சு போச்சு, கிழிஞ்சு போச்சு, முடியலன்னா நீங்கள் வலுக்கட்டாயமாக உள்ள போய் எடுக்க முடியாதுல்ல. நூலகன் வந்து நூலகர் ஒருத்தர் இருப்பார், நூலகர் எடுத்து கொடுத்தாலும் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா. ஆனால் நீங்கள் பொதுவெளியில் வச்சுட்டிங்கன்னா, அரசுடைமை ஆக்கிட்டீங்கன்னா டிஜிட்டலைஸ் ஆகிடுவாங்கல்ல. உங்களுக்கு இணையத்தில் வந்துடலாம், இணைய நூலகத்தில் வந்ததில்லை. இப்போ இணைய நூலகத்தில் நீங்கள் எல்லாமே வந்துட்டா எங்கே இருந்தாலும் வீட்டிலே இருந்து ஒரு ஆள் என்ன தேவையோ எடுத்துக்க போகிறாங்க. நாங்கள் இணையத்தில் இருந்து பார்த்து எடுத்து அந்த இந்த நாங்கள் கொடுக்குறோம், நீ ஏன் பொது வழியில் வைக்கிறீங்கன்னு இவங்க கேட்குறாங்க. அது சரியாக தான் பண்ணுது. ஏன்னா ஒரு பொது மனிதராக ஆக்கப்பட்டீங்க பெரியாரை. இந்த அரசு, இந்த மாடல் அரசு கடந்த 100 ஆண்டுகளாக வர திராவிட மாடல் அரசு பெரியாருடைய அடியிலிருந்து, அடிமரத்திலிருந்து, அந்த வேரிலிருந்து குலைத்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அந்த அடிமரத்தை நீங்கள் ஏன் ஒழிச்சு வைக்கிறீங்க, ரகசியமாக வைக்கிறீங்க, ஓப்பனாக வைங்க.
அந்த அடிமரத்தில் இருக்கிற கனிகள் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் பார்க்க போகிறோம்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த தமிழ் தேசியர்கள் சொல்லாடல் ஒன்று சொன்னாங்க இல்லையா, அதை நம்ம இப்போ இதுக்கு பிறகு நம்ம ஆய்வு பண்ணுறோம் இருக்கிற புத்தகத்தில் நம்ம சொல்லியிருக்காங்க. ஆமாம், அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, ஒரு பெண்கள்லாம் இப்படிலாம் இருக்கிறாங்கன்னு அவர் சொல்கிறார். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த இந்த எந்த இது கட்டுரையில சொல்றாருன்னா, இந்த புத்தகத்துல சொல்றாரு, கட்டுரை வந்து குடியரசு 27/11/1943 வந்த செய்தி இதுல. அப்போ அண்ணன் தம்பி 2-3 பேர் ஒரே பெண்ணை கட்டி கொண்டு பாண்டவர்கள் போல் வாழ்வதும், அக்கால் தங்கை 2-3 பேர் ஒரு கணவனை கட்டி கொண்டு ஆரிய கடவுள் போல் வாழ்வதும் முறையே கேரளத்திலும் தமிழ்நாட்டிலும் இன்றும் காணலாம். அண்ணன் இறந்து போனால் அவன் மனைவி உடனே தம்பிக்கு வாரிசு மனைவி ஆகிவிடுகிறாள். இதையும் இன்று சமுதாயத்தில் முறையில் பார்க்கலாம். அந்த சமுதாயத்தில் அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்கிறதா ஒன்று சொல்கிறார். ஆனால் இன்னொரு புத்தகத்தில் இங்கே இருக்குது, நான் பார்க்குறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழர்கள்னு சொல்லாமல் கேரளத்தில் மட்டுமே இந்த விஷயம் நடக்குது. எப்படி நடக்குதுன்னா, ஒரு கேரளத்திலையும் தமிழ்நாட்டிலும் இதை காணலாம்னா, பஞ்சபாண்டவர்கள் இருந்தாங்கல்ல, 5 ஆண்கள் 1 பெண், அதை மாதிரியான முறை. அதாவது ஒரு அக்கால் தங்கை 2-3 பேர் ஒரு கணவனை கட்டி கொண்டு, ஒரு 3-4 பெண்கள் ஒரு கணவனை கட்டி கொண்டு வாழ்கிற முறை இருக்குது. இந்த முறை எங்கே இருக்குதுன்னா, தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் இருக்குதுன்னு சொல்கிறார். எப்போ சொல்கிறாரு? 1943. அப்போ 43 அதை மாதிரியான தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு இருந்துதான் தமிழ் அப்படி கிடையவே கிடையாது. ஒருவனுக்கு ஒருத்தி என்பது திருவள்ளுவர் காலத்திலிருந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு வரோம். அதற்கு முன்னாடியே இலக்கியங்கள்லாம் தொல்காப்பியம் வந்துருச்சு, அதுக்கு முன்னாடி சங்க இலக்கியங்கள் வந்துருச்சு, சங்கத்திற்கு முன்காலத்தில் இலக்கியங்கள் வந்துருச்சு. இதெல்லாம் நாங்கள் எங்கே ரேராக நடக்கிற விஷயங்கள். அது இன்றைக்கும் கிடைக்குது இல்லை? ஒரு அக்கா இறந்துட்டா தங்கை திருமணம் பண்ணிக்கிறதோ, இல்லை ஒரே நேரங்களில் 2 பேருக்கிட்டே ஆனால் பெண்கள் ஒரே நேரத்தில் 2 ஆண்கள் கிட்ட வாழ்ற பழக்கம் இங்கே இல்லை. எது தமிழ்நாட்டில் கிடையாது. பஞ்சபாண்டவர் கதை வடக்கத்திய நடந்த புராணத்தை தமிழர்கள்ட்ட பொறுத்துவது அது பகுத்தறிவின்பால் சரியான தமிழ் தேசியர்கள் கேட்குறாங்க. அது அங்கே நடந்த கதையை நீங்கள் தமிழர்கள் அப்படி வாழ்கிறாங்கன்னா, இந்த 70 ஆண்டுக்கு முன்னாடி இப்படி நடந்துதானா? நடக்கல. நாங்கள் காலங்காலமாகவே இந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நீங்கள் அந்த ஒழுக்கம் போன ஒன்று தான் கரணம் வந்ததுன்றார் தொல்காப்பியத்தில். கரணம்னா என்ன? அது திருக்குறள்லேயும் அந்த தாலி இன்னைக்கு சொல்கிறோம்ல, இன்னைக்கு தாலி இல்லை, ஒரு அடையாளத்துக்காக ஒரு 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 மாலையை போடுவாங்க. அது எதுக்குன்னா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உறவு போய் இன்னொரு இடத்துல தொடர்பு வரக்கூடாது, வர்ற சூழ்நிலை தான் அது அப்படி போகக்கூடாதுன்னு ஒரு கட்டுக்கோப்பில் அடையாளத்தை ஏற்படுத்தினாங்க. அது இன்னைக்கு மாங்கல்யம் தாலின்னு ஆரியமயப்படுத்திட்டாங்க. அன்னைக்கு அப்படி கிடைக்கல. ஒரு செடி, ஒரு கொடி, ஒரு அடையாளத்தை வச்சு தான் அப்படி பண்ணாங்க. அப்போ இதை மாதிரி வருது இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களும் அங்கே இருக்கும், நீங்கள் கொடுங்கன்னு சொல்றாங்க, பொதுவெளியில் வைங்க. இதை மாதிரிலாம் கிடையவே கிடையாது அப்படி. ஆனால் இதே இந்த சொல்லாடல் ஒரே நேரத்தில் ஐயா இப்போ இதே சொல்லாடல் தான் நீங்கள் இன்னொரு இடத்துலையும் நீங்கள் சொல்லணும், கருத்து மாறக்கூடாது இல்லை. அப்போ இந்த தமிழ்நாட்டிலும் கேரளத்திலையும் தான் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு சொல்ற ஐயா. இதே இன்னொரு இடங்கள் இந்த புத்தகத்தில் சொல்றாரு பாருங்க, குடியரசு 1925. இது யார் போட்டதா? பெரியார் திராவிடர் கழகம் அவங்க வெளியிட்டது. தொகுதி 1 பெரியாரின் எழுத்தும் பேச்சும்னு ஒரு புத்தக தொகுப்பு. அதில் 148வது பக்கத்தில் இதே கருத்தில் அவர் சொல்கிறார். ஆனால் இங்கே எங்கே மாறுது பாருங்க, இங்கே கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் தான் இந்த சிந்தனை இருக்குதுன்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் சரியாக இருந்தால் இவங்க சித்திரபுத்தன் ஒரு பேரில் எழுதுறாரு இந்த கட்டுரையில். அதே 1925 தான், 2/8/1925. இவங்க என்ன வைக்கிறாங்கன்னா, தமிழர்களை ஒரு தேவைப்படுற நேரத்தில் தமிழையும் தமிழர்களையும் தமிழ் இலக்கியங்களையும் இவர் பெருமைப்படுத்தினாரு. இவர் அந்த அரசியலுக்கு ஆதாயம் அடைஞ்சிட்ட உடனே தமிழர்களை, தமிழ் மொழியை, தமிழுடைய கலை இலக்கிய பண்பாட்டை கீழ்மைப்படுத்தினாரு. இவர் ஒரே நேரத்தில் 2 வகையான கருத்துக்களை கொள்றாரு. அப்போ நீங்கள் தேவைப்பட்ட டைமில் தமிழை திருக்குறள் மாநாடு நடத்தினாரு, தமிழை போற்றினாரு, இந்தி போராட்டத்தில் கலந்துக்கிட்டாருன்ற சொல்லாடலை மட்டும் புத்தகம் போடுறீங்களே, தமிழை பின்னால் கேவலப்படுத்துறாரு, தமிழ் இலக்கியத்தை கிண்டல் கேள்வி பண்ணுறாரு, தமிழர்களை கொச்சையாக பேசுகிறாரு. அதையே நீங்கள் போட மாட்டீங்க. போட்டிங்கன்னா அப்போ தமிழுக்கு எதிராக பெரியாருன்னு ஆயிடுன்றதால நீங்கள் மறைக்கிறீங்கன்னு தமிழ் தேசியர்கள் பேசுகிறாங்க. அப்போ 2த்துக்கும் பொதுவாக நீங்கள் இப்போ அதை பொதுதளத்தில் கொண்டு வைங்கன்னு நம்ம மனுவும் கொடுத்துருக்கோம் சட்ட ரீதியாக. அதை வைக்கணும்னு நம்ம வைக்கிறோம். இப்போ இதே கருத்து இப்போ அந்த புத்தகத்தில் சொன்னோம் இல்லையா, இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, மலையாளிகளை பற்றி மலையாள சம்பிரதாயம்னு ஒரு கட்டுரையில் சொல்கிறார். மலையாளிகள் மிக சிக்கனம் உள்ளவர்கள், ஆடம்பர வாழ்க்கை அவரிடத்தில் இல்லை. ஆடவரும் பெண்களும் இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே ஆடையாகும். பெண்கள் தங்கள் மார்பை மூடுவதையும் நாகரிகம் என்று கருதுவதில்லை. அவர்கள் உணவு மிகவும் சிக்கனமானதே. தமிழரை போல் பொரியல், சாம்பார், தினுசுகள், வெகு பல பொரியல்களும் அவர்களுக்கு தேவையும் இல்லை. வெந்த பருக்கையும் கஞ்சியும்
தருவிலிட்டும் ஆனந்தமாய் குடிப்பார்கள். உணவிலும் உடுப்பிலும் மட்டும் சிக்கனம் அல்ல, அவர்கள் பேசும் பேச்சிலும் சிக்கனம் உடையவர்களே. வார்த்தையை அதிகமாக செலவழிக்க மாட்டார்கள். பற்பல விஷயங்களை கைவிரல் சாடையாலும் கண்களின் மாற்றத்தாலும் முகவாய் கட்டையின் அசைவினாலும் ஒருவருக்கொருவர் அறிவித்துக் கொள்வார்கள். சிக்கனம் இவ்வளவுடன் நிற்கவில்லை, கல்யாணத்திலும் அவர்கள் சிக்கனம் காட்டுவார்கள். அண்ணன் தம்பிகள் 2-3 பேர் ஒன்றாக சேர்ந்து பாண்டவரை போல் ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்கிறார்கள். ஒவ்வொருவரும் தனித்தனியே ஒவ்வொரு மனைவியுடன் இருந்தால் சந்ததியும் செலவும் அதிகமாகிவிடும் என அஞ்சி இந்த சிக்கன முறையை கையாளுகிறார்கள். இப்போ இதே சொல்லாடலை சொல்றாரா? அப்போ என்ன தமிழ் தேசியர்கள் சொல்றாங்கன்னா, ஐயா முன்னாடி சொன்ன கருத்தை நீங்க திரிச்சு மாத்தி ஒட்டி வெட்டி பின்னாடி சொல்லலாம். நீங்க தமிழர்களை உளவியல் ரீதியா அவங்கள சிக்கலுக்கு உண்டாக்கி தமிழர்கள் அவலமானவர்கள் என்று தமிழர்கள் தங்களுக்கு தாங்களே நொந்து கொண்டு அவர்களை மயக்கத்தில் இருக்கிற பொழுது அவர்களுடைய அதிகாரத்தை தட்டி பறிப்பதற்காக நீங்க எழுத்துக்களை மாத்துறீங்க. இது உளவியல் போர். நேரடியா மனிதன் மேல அணு ஆயுத போர் தடுப்பது வேறு, ஆயுதங்கள் தாக்குவது வேறு. உளவியல் ரீதியா தனக்குத்தானே நொறுங்கி தானே வீட்டுக்குள் முடங்கி தனக்குத்தானே தற்கொலை செய்து கொள்வது ஒரு உளவியல் போர். இதுவும் ஒரு போர். போர் நடந்தால் எப்படி ஒரு மனித குலத்திற்கு அவலம் வரும், இழப்பு வருமோ, உயிருக்கும் உடைமைக்கும், அதே போல் பெரியாருடைய எழுத்துக்களால் இந்த மாதிரி இழப்புகள் வருது. ஒருவேளை அவர் சொல்லிஇல்லைன்னா கூட முன்னுக்கு பின் முரணா இருக்கிற கட்டுரைகள் ஏராளமா இருக்கு. நீங்க அதை வச்சா நாங்க அதை விவாதத்துக்கு எடுத்துப்போம். இப்ப நாங்க சொன்ன கருத்தும் உள்ள இருக்குது, நீங்க பொதுவெளியில வைங்கன்றாங்க. இப்ப இவங்க சொன்னது உண்மையா இருக்குமான்னு இந்த 2 புத்தகத்துல காமிக்கிறோம். இந்த முதல் புத்தகத்துல இதே கட்டுரை இதே கான்செப்ட்ல கான்டெக்ஸ்ட்ல சொல்றாரு. பெரியார் களஞ்சியத்தில் என்ன சொல்றாருன்னா, தமிழரும், இதுதான் முதல் புத்தகம், ஏன்னா 1925 குடியரசுல வருது. அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, மலையாளிகளுக்கு மட்டும்தான் இந்த பழக்க வழக்கங்க. அவங்க உணவு பழக்கம் உடை பழக்கம் மாரி கணவன் முனை மனைவிலையும் சிக்கனமாக இருக்கிறதுக்காக 1 பேர் 2 பேரை கட்டிக்கிறாங்க, 3 பேரை கட்டிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. தமிழர் என்ற சொல்லல் வரவே இல்லை. ஆனா இந்த புத்தகம் இவங்க போட்டாங்க இல்லையா, இன்னொரு திராவிட கழகத்தால் போடுற புத்தகத்துல ஐயாவுடைய எழுத்துக்கள்னு சொல்லி போடுறாங்கல்ல, அதுல தமிழர்கள்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப தமிழர்கள் நீங்க இட்டுக்கட்டி சொல்லுவது என்ன சொல்ல வரீங்க? தமிழர்களை இழிவுபடுத்துவதோ, தமிழர்களை உளவில், நம்ம யாருமே மலையாளிகளோ தமிழர்களோ தெலுங்கரோ கன்னடரோ தமிழ் தேசியர்கள் யாரையுமே இழிவா சொல்லலை. அவரவர் தாய்மொழி, அவருடைய கலை இலக்கிய பண்பாடு அவர்களுக்கு உசத்தின் தான் நம்ம சொல்றோம். ஆனா நீங்க பெரியார் மட்டும்தான் ஒரே தலைவர். பெரியார்னா தமிழருக்கு முன்னோடி. பெரியார் தான் கோவணம் கட்டி கொடுத்ததுலேருந்து படிப்பு சொல்லி கொடுத்ததுலேருந்து நீங்க சொல்றதுனாலதான் இந்த விவாதம் வருது. எல்லா பெரியார்கள் இருக்காங்க. அவர் பெரியாருடைய எழுத்துக்களை நீங்க பொதுவெளியில வைக்கிற பொழுது நாங்க சொன்ன கருத்தையும் நாங்க ஆதாரம் காமிப்போம்னு சொல்ல வர்றதுக்கு நம்ம ஆதாரமா என்ன எடுக்கணும்? இந்த 2 கருத்தை பார்க்கிறோம். ஒன்னுத்துல மலையாளிகளை மட்டும் சொல்றாரு, இன்னொருத்துல தமிழருடைய வார்த்தை. அவ சொல்லாத வார்த்தை இங்க எப்படி வருது? அப்ப இது இவங்க பிரிண்ட் 2வது புத்தகம் அச்சடிக்கிற போது ஐயா சொன்ன மாதிரி இன்சர்ட் பண்றாங்களா? அப்ப இந்த 2 புத்தகம் நம்ம கையில இருக்கிறதுனால ஒரே கான்டெக்ஸ்ட், ஆனா மாறுது. தமிழர்கள் அதே போல நீங்க சூத்திரர் என்று எல்லா இந்திய மக்களுக்கு சொன்ன வார்த்தையை தமிழர்கள் மட்டும் சொல்லி தமிழர்களை தேவடியா மக்கள், வைப்பாட்டி மக்கள்னு சொன்னது எப்படி பொருந்தும்? ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு தானே பிராமணனை வச்சான். அப்ப எங்களை மட்டும் சொன்னீங்கன்னா தமிழர்களை மட்டுமே நீ இழிவுபடுத்திட்டு தமிழனை அவனுக்கு நானே நொறுங்கி இருக்கிற பொழுது அவன் அதிகாரத்தை உன்னை மீட்டெடுக்கிறதுக்கு திராவிட சிந்தனையாளர்கள், பிறமொழியாளர்கள், தமிழர் இல்லாத பிறமொழியாளர்கள் தான் இங்கே திராவிடத்தின் பேரில் உங்களை நாங்கள் மீட்டு கொடுக்குற இந்த மோட்சத்துக்கு கொண்டு போகிற ஒரு தீர்க்கதரிசிகள் அப்படின்னு காமிச்சிக்கிட்டு அதிகாரத்தை அவங்க சுவைப்பதற்கு, தமிழர்கள் அல்லாத பிறமொழியாளர்கள் திராவிடத்தின் பேரை சுவைப்பதற்கு, அரசியல் அதிகாரமாக இருக்கட்டும், ஆன்மீக அதிகாரமாக இருக்கட்டும், கோயில் அதிகாரமாக இருக்கட்டும், எல்லா அதிகாரத்திலையும் அவர்கள் வருவதற்கு தமிழர்களை ஒரே இடத்துல, நான் யானையை சின்ன வயசுலேயே கட்டி போட்டு பெரிய யானை வந்தாலும் கோயிலில் கட்டியே கட்டுண்டு கிடக்கிற மாதிரி தமிழர்கள் விழித்து கொள்ளாமல் இருக்கிறது தான் இந்த வார்த்தைகள் சொல்லப்படுது. இதிலிருந்து மீண்டெழுவதற்கு தான் தமிழ் தேசியம் நாங்கள் வைக்கிறோம். பொது வெளியில வைங்கன்னு அவங்க சொல்றாங்க. இப்போ அவர் சொன்ன வார்த்தையை நாம அடுத்தடுத்து தேடுற பொழுது கிடைச்சா அடுத்த காணொலியில் பேசுவோம். ஏன்னா தேடும் வரை நாம அதை சொல்ல முடியாது இருக்கான்னு சொல்லுகிறவர்கள் அதுக்கான சாட்சியும் வியாக்கியானம் பண்ணுவார்கள். இப்போ மொழிப்போர் தியாகிகள் குறித்து இளம் தலைமுறையினர் தெரிந்துக்க வேண்டிய ஒரு மிக சிறப்பான சிந்தனைகளை எங்களுடைய ஊடகம் வாயிலா பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.